கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒவ்வொரு நாளும் தங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நாம் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் பரிசுத்தத்தோட ஜீவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்தத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த பூமிக்கு மறுபடியும் வரும்போது அவர் நியாயாதிபதியாக வருவார். நியாயாதிபதி வரும்போது அவருடைய பார்வையில் நாம் எப்படி காணப்படுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். நாம் இதுவரையிலும் கரையற்றவர்களாகவும் பிழை இல்லாதவர்களாகவும் இருந்தாலும் கர்த்தருடைய வருகையின் போது நாம் கரை உள்ளவர்களாகவும் பிழை உள்ளவர்களாகவும் காணப்படுவோம் என்றால் நமக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆகையினால் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற நாம் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் ஜீவிக்க ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியில் நாம் பரிசுத்தமாய் சமாதானத்தோட காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அவருடைய வருகையின் போது துன்மார்க்கரும் சன்மார்க்கரும் பரிசுத்தவான்களும் பாவிகளும் கர்த்தருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். இதுவரையிலும் பரிசுத்தமாய் இருந்த நாம் கர்த்தருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கும் போதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்குள் சமாதானம் இருக்கும். விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய வருகையின் போது அவர் சந்நிதியில் சமாதானத்தோட காணப்பட வேண்டும். மனுஷருடைய பாவத்து நிமித்தமாய் தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையே இருந்த ஐக்கியம் முறிந்து போயிற்று. சமாதானம் நம்மை விட்டு நீக்கி போடப்பட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவே ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவே மத்தியஸ்தராக ஊழியம் செய்கிறார். கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனோடு மறுபடியும் ஒப்புரவாகி இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய இருதயத்தில் சமாதானம் உண்டாயிற்று. யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் சமாதானத்தோடு காணப்படுவார்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே பாதுகாப்புள்ளவர்கள். இவர்களே பாக்கியவான்கள். இவர்களிடத்தில் தெய்வீக சமாதானம் நிரம்பி இருக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சமாதானம் உண்டாயிற்று. நம்முடைய மனச்சாட்சியோடு சமாதானம் உண்டாயிற்று. மற்ற மனுஷரோடும் நமக்கு சமாதானம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதானத்திற்கு காரணகர்த்தா. அவரே சமாதான பிரபு. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது அவர் நம்மை கரையற்றவர்களாகவும் பிழை இல்லாதவர்களுமாய் காண வேண்டும். நாம் பரிசுத்த நடக்கையும் தேவபக்தி உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தில் பரிபூர்ண நிலையை அடைய வேண்டும் என்று நாட வேண்டும். இதுவே கரையற்ற பிழையில்லாத பரிசுத்த ஜீவியம். கர்த்தருடைய நாளின் போது கரையில்லாமல் பிழையில்லாமல் பரிசுத்த நடக்கையோடும் தேவ பக்தியோடும் கர்த்தருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருக்கிறவர்கள் மாத்திரமே சமாதானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். விசுவாசிகளுக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள். நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியில் இருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்.